வேட்டிக்கு கிளப்புகளில் தடை விதித்தது தொடர்பாக சட்டத்துறையுடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக சட்டசபையில் அமைச்சர் வீரமணி அறிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் திங்களன்று கேள்வி நேரத்திற்கு பின்னர் மணமகள் மன்றங்களில் வேட்டிக்கு தடை விதிப்பது குறித்து சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்பட்டது. தேமுதிக கொறடா சந்திரகுமார், திமுக சட்டசபை தலைவர் ஸ்டாலின் மற்றும் காங்கிரஸ், பாமக, கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட அனைத்து கட்சி உறுப்பினர்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் வீரமணி, இது தொடர்பாக சட்டத்துறையுடன் கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். சட்டசபைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த திமுக பொருளாளர் ஸ்டாலின் வேட்டிக்கு தடை விதிக்கப்பட்டதற்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார். கிரிக்கெட் கிளப்ல மட்டும் இல்ல, சேப்பாக்கத்தில் இன்னும் பல ஜிம்கானா கிளப், ரேஸ் கோர்ஸ், போன்ற பல கிளப்லயும் இந்த முறைகள் தான் இருக்கு. இது ஒரு 67 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி வெள்ளக்கார காலத்தில் போடப்பட்டது. ஆங்கிலேயர் காலத்தில் உடனடியாக தமிழக அரசு இதில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக அவையில் என்னுடைய கருத்தை எடுத்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக சம்பந்தப்பட்ட அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் பதில் தந்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கிறோம். கடந்த வெள்ளியன்று சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள தமிழ்நாடு கிரிக்கெட் கிளப்பில் நடந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஹரி பரந்தாமன் மற்றும் வக்கீல்கள் வேட்டி கட்டி வந்ததால் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இப்பிரச்சனையே பெரும் சர்ச்சையாக உருவெடுத்துள்ளது. இப்பிரச்சனையை முன்வைத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திங்களன்று வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.